ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி அதாவது இந்திய இராணுவத்திலேருந்து எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கான டெக்னிக்கல் ஏப்ரல் 2024 கோர்ஸுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் அதாவது ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 381 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 381 வேக்கன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட்டுக்கான வேக்கன்சி தான். இதற்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10ல் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 ஆகஸ்ட் 2024 இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 16 ஜூலை 2024 14 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இது தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்தில் உங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அண்ட் குவாலிஃபிகேஷன். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 350 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக் வந்து ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி டெக்னிக்கல் உமன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 29 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் அந்த ரிலேட்டடான ஃபீல்டில். எஸ்எஸ்சி டெக்னிக்கல் உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி நான் டெக்னிக்கல் உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஒரு சில தகவல் மட்டும்தான் இருக்குது. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது போன்ற பல்வேறு விதமான இராணுவம் சம்மந்தப்பட்ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.